தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வங்கியில் அடகு வைத்த நகையை திருப்பித் தராமல் 5 ஆண்டுகளாக வங்கி அதிகாரிகள் இழுத்தடிப்பு செய்வதாக மூதாட்டி தனது குடும்பத்தினருடன் வங்கி முன்பு திரண்டதால் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் பேய்குளம் அருகே உள்ள மல்லல் புதுக்குளம் கிராமத்தை சேர்ந்த சுயம்புலிங்கத்திற்கு அன்னவேல், கணலட்சுமி என்ற 2 மனைவிகள். இந்நிலையில் இதற்கிடையே 2019ஆம் ஆண்டு 2வது மனைவி கனகலட்சுமி பெயரில் தமிழ்நாடு கிராம 4 பவன் நகையை 50,000 ரூபாய்க்கு கணவர் சுயம்புலிங்கம் அடகு வைத்துள்ளார். இந்நிலையில் கணலட்சுமி உடல்நலக்குறைவு காரணமாக 2020ஆம் ஆண்டு உயிரிழந்து விட்டார். பின்னர் நகையை திருப்புவதற்காக 50,000 ரூபாயை வட்டியுடன் செலுத்தியுள்ளார். அப்பொழுது வங்கி அதிகாரிகள் உயிரிழந்த தனலட்சுமியின் வாரிசு சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை கேட்டுள்ளனர். ஆவணங்களை நீதிமன்றம் மூலமும் பெற்று வங்கியில் சுயம்புலிங்கம் கொடுத்துள்ளார். உரிய ஆவணங்கள் அனைத்தையும் கொடுத்தும் வங்கி அதிகாரிகள் நகையை இதுவரை கொடுக்காமல் இழுத்தடித்து வருகின்றனர். இதனால் விரக்தி அடைந்த சுயம்புலிங்கம் மற்றும் அவரது குடும்பத்தினர் இன்று வங்கியின் முன்பு திரண்டு நகையை ஒப்படைக்கும்படி முற்றுகையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மஞ்சள் பூக்குளம் மனைவி கனகலட்சுமி சாமம் கொண்டா ரவுச்சியா அவன் இறந்து போனோடனே அவர் சொன்னார், எல்லாம் அந்த வாரிசு பற்றி வாங்கிட்டு வாங்க, நான் தந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே வாரிசு பற்றி இறந்து பற்றி வச்சுக்கிட்டா எல்லாத்துக்கும் வாங்கி வந்து கொடுத்தாச்சியா. இப்போ அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு பெற முடியாதியா. பாண்டியன் பேங்க்ல எங்கள் சித்தி பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க பேரில் நகை வச்சோம். அவங்க இறந்துட்டாங்க. 2019 நகை வச்சது, 20 இறந்துட்டாங்க. 20 1 வருஷம் கழிச்சு வட்டி கட்டும்போது கேட்டதுக்கு நீங்கள் வட்டியும் அசலும் கட்டி வைங்க, எல்லா ப்ரூஃபும் கொடுத்தா நாங்கள் பொருள் தந்துடுவோம். நாங்கள் 5 வருஷமாக அலைஞ்சி எல்லா ப்ரூஃபும் எடுத்து கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் மேனேஜர் வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் கோர்ட் ஆர்டர் மட்டும் நீங்கள் தரல அப்படிங்காங்க. வாங்கினதுக்கு பிறகு தரலன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது? எல்லா ப்ரூஃபும் கொடுத்தாச்சு, தரலன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நாங்கள் எங்கே போய் முறையிடன்னு தெரில.